அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அடுத்த வட இந்திய பயணத்தை பற்றின தகவல் தான். சென்ற வீடியோவில் நம்ம டெல்லியிலேருந்து குஜராத் போகிற திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தேன். வரும் வழியில் நம்ம வர வேண்டிய விமானம் பார்த்திங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் டெல்லியிலேருந்து நேரடியாக சென்னை வந்தாச்சு. வருகின்ற 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு சாரங்கடா மகாராஷ்டிராவில் இந்தியாவின் மிகப்பெரிய குதிரை சந்தைகளில் ஒன்றான சாரங்கடா சேத்தக் ஹார்ஸ் ஃபெஸ்டிவல் 2024 ஆரம்பிக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குதிரைகள் எடுக்க செல்கின்றோம். நம்ம நண்பர்கள் ஒரு 4 பேர் வராங்க நம்ம கூட. இது இல்லாமல் வேறு யாருக்கும் குதிரை வேணும்னாலும் இது மாதிரியான சந்தைகளுக்கு நம்ம கூட இணைந்து நீங்கள் குதிரைகளை பார்த்து நீங்கள் தேர்வு பண்ணி உங்கள் பட்ஜெட்டில் நம்ம குதிரை வாங்கி கொடுக்கலாம். சாரங்கடா சந்தையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆண் குட்டி குதிரைகள் வரக்கூடிய இடம். பெண் குட்டி குதிரைகள் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி ஓடக்கூடிய குதிரைகள், நல்லா ஓடக்கூடிய ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகள், துருஸில் ஓடக்கூடிய குதிரைகள் நம்ம கண்ணு முன்னாடியே நல்லா மைதானத்தில் ஓட்டி காட்டி குதிரையை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு இடம், நல்லா போதுமான அளவுக்கு குதிரைகள் ஒரே இடத்துல நிறைய குதிரைகளை நம்ம பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 2000-5000 குதிரைகள் வரைக்கும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகும். கம்மி பட்ஜெட்லேயும் குதிரைகள் கிடைக்கும். அதிக விலையிலையும் நம்ம குதிரைகள் எடுக்கலாம். குதிரைகளுக்கான தரத்துக்கு தகுந்தாப்புல அங்கே குதிரைகள் விற்பனை ஆகுது வட இந்தியாவில். அவங்க சுழிகள் அதிகமாக பார்ப்பதில்லை. நம்ம அதில் சூஸ் பண்ணி சுழி சுத்தமாக இருக்க குதிரைகளாக பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இந்த சாரங்கடா சேத்தக் ஹார்ஸ் ஃபெஸ்டிவலில் யாருக்கும் குதிரை எடுக்கணுங்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட இணைந்தும் பயணித்து நீங்கள் குதிரை வாங்கிட்டு வரலாம். இல்லை உங்களால் வர முடியல, எனக்கு நல்ல குதிரைகள் வாங்கிட்டு கொடுங்க, உங்கள் பட்ஜெட் இதுதான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காட்டியாடி குட்டி 75 ரூபாலேருந்து ₹1 எடுக்கலாம். நல்ல குட்டிகள், தரமான குட்டிகள், சுழி சுத்தமான குட்டிகள், நல்லா வளரக்கூடிய குட்டிகள், நல்ல கலரில் இருக்கக்கூடிய குட்டிகள். பெரிய குதிரைகளும் ₹1, ₹1.5, ₹2 குதிரைகளுடைய தரத்துக்கு தகுந்தாப்புல உங்களுடைய பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் நம்ம குதிரை எடுத்து கொடுக்கலாம். முன்தொகை செலுத்தி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கணும். நம்ம அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அதுக்கப்புறம்னா நம்ம அது மாதிரி பண்ணுறது கிடையாது. முன்னதாகவே நீங்கள் உங்களுக்கு எந்த குதிரை வேணும், என்ன பட்ஜெட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னா தான் நம்ம அதுக்கு தகுந்தாப்புல அங்கே போனோன்னா போய் பார்க்க முடியும். அங்கே போய் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிலே ஆகிடுது. ஏன்னா சந்தைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் மட்டும் வாங்க போகிறதில்ல, அங்கே நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு குதிரையை பார்த்தோன்னா உடனே முடிவு பண்ணி உடனே முழு தொகை செலுத்தினா தான் நமக்கு குதிரை நிச்சயப்படுத்தப்படும். ஸோ அதனால இந்த மாதிரி சந்தைகளுக்கு நம்ம குதிரை வாங்க போகும்போது முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா, எனக்கு இந்த பட்ஜெட்டில் குதிரை வேணும், இந்த கலரில் வேணும், ஆண் குதிரை வேணும், பெண் குதிரை வேணும், நல்லா ஓட்டுற மாதிரி வேணும், இல்லை வளர்ப்பு மாதிரி வேணும், இந்த அளவில் வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அந்த அளவில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அனுப்பலாம். அதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எனக்கு 4 1 பங்கு குதிரை ஒரு 1 லட்ச ரூபானா ஒரு 25,000 ரூபாவாச்சும் முன்பணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம போய் வேலை பார்க்குறோம். ஏன்னா ஒரே நேரத்தில் 50 பேருக்கு நம்ம வேலை பார்க்க முடியாது. 5 கஸ்டமர்லேருந்து 10 கஸ்டமருக்கு தான் நம்மளால் அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா இந்த 5 நாட்களில் குதிரை எடுத்து கொடுக்க முடியும். நம்ம இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 5 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன மாதிரி குதிரைகள் வேணுமோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பட்ஜெட்டில் தரமான குதிரைகளை நியாயமான விலையில் வட இந்தியாவிலேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இங்கே லோக்கல்லேருந்து தமிழகத்தில் கேட்குறவங்களுக்கு தமிழகத்திலே நம்ம கைமாற்றி விட்டுட்ருக்கோம். எல்லா வீடியோவும் நம்ம குதிரைகள் போடுறதில்ல. ஸோ நம்ம வட இந்தியாவில் நல்ல குதிரைகள் வந்துச்சுன்னா அந்த குதிரைகள் நம்ம ஒரு குதிரை வீடியோவில் போடுறோன்னா அந்த குதிரை நம்பர் 1 குதிரையாக இருந்தால்தான் நம்மளுடைய வீடியோவிலே வரும். சுழி சுத்தமாக, கைகால் சுத்தமாக, நல்லா ஓடக்கூடிய குதிரை, தானாக ஓடணும். ஒரு ஆள் கூட்டிகிட்டு போய் ஓடுற குதிரை நம்ம வாங்கி கொடுக்குறதில்ல. தானாக ஏறி உக்காந்தா நல்லா ரவாலில் நல்லா துருஸில் ஓடக்கூடிய குதிரைகள் மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுக்குறது.
சில பேர் பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கு ட்ராட் பண்ணுற குதிரைகள் நம்ம எடுத்து கொடுக்குறோம். குதிரைகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணுன்னாலும் முன்கூட்டியே இந்த 12ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து 12ஆம் தேதி கிளம்ப போகிறோம். இது தேதி 5/12/2024. இன்னும் 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மணப்பாறையில் தான் இருப்போம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தான் நம்மளுடைய ஸ்கூல் இருக்குது. ஸ்ரீ சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஹார்ஸ்மேன்ஷிப்பு. இந்த ஸ்கூல் கடந்த 3 ஆண்டுகளாக வந்து குதிரையை பற்றின நாலேஜை வந்து கொடுத்துட்ருக்கோம். குதிரைனா எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி அதை வளர்க்கணும், என்ன நோய்கள் வரும், இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குதிரை வாங்குங்க. தெரியாமல் நம்ம குதிரை வாங்கி சிரமப்படக்கூடாது. ஒரு குதிரையை பற்றி முற்றிலும் தெரிந்து வாங்கவும், என்ன பயன்பாட்டுக்காக நம்ம வாங்க போகிறோம், இந்த குதிரை வாங்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வாங்க. நம்ம வளர்க்க போகிறோமா, இல்லை ஓட்ட போகிறோமா, இல்லை குதிரைன்னு நம்ம கட்டுத்தரையில் ஒன்று நின்னா போதும். அந்தந்த தொழிலுக்கு தகுந்தாப்புல அந்தந்த குதிரையோடைய விலைவாசி வந்து கூடும் குறையும். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் குதிரை வாங்கிக்கலாம். நம்ம போடக்கூடிய குதிரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தனியாக ஓடக்கூடிய குதிரைகள், நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகள், நல்லா துருசில் போகக்கூடிய குதிரைகளாக தான் நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நல்ல நிறத்தில் சுழி சுத்தமான குதிரைகள் மட்டுமே நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு சுழி மிஸ்டேக்காக இருந்தாலும் அந்த குதிரை சும்மா கொடுத்தா கூட நம்ம வாங்குறது கிடையாது. அதனால் 100% 9னா 9, 10னா 10, டபுள் கண்டா, அது மாதிரி குதிரைகள் வந்து எதெல்லாம் சரியான சுழிகள் இருக்கோ அது மட்டும்தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். தப்பு சுழி குதிரைகளை நம்ம வந்து யாருக்கும் வாங்கி கொடுப்பதில்லை, ரெக்கமெண்டும் பண்ணுறதில்ல. என்கிட்ட இப்படி தான் இருக்குது குதிரை, எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லைங்க அந்த மாதிரி குதிரைகள் நம்ம விற்பனை பண்ணுறதில்ல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறது. என்றைக்குமே பொருள் நல்ல பொருளாக ஒரு முறை நல்ல பொருளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் வந்து பொருள் மாற்ற தேவையில்லை. குதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை நம்ம வாங்குகிறோம், அந்த குதிரையை கடைசி வரைக்கும் நம்மளே வச்சுக்கிறோம். அது மாதிரி நம்பர் 1 குதிரையாக வாங்கிக்கோங்க, நல்லபடியாக பயன்படுத்துங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நம்மளை கூப்பிடலாம். குதிரை பற்றிய சந்தேகங்களுக்கு வந்து நம்ம எப்போ வேணாலும் வாட்ஸ்அப்லேயும் தகவல் கொடுத்துட்ருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க. ஒரு மருத்துவ உதவி, குதிரைக்கு இது மாதிரி முடியலை, ஒரு வயிற்று வலி வருது, ஒரு புண்ணாயிருச்சு, ஒரு காயம் பட்டுருச்சு, மாதிரி நிறைய அட்வைஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். குதிரைகளுக்கு என்னால் முடிஞ்ச என்ன அறிவு இருக்கோ நம்ம பழகுனதில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது கற்றுக்கிறத சொல்லி கொடுக்குறதும் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்படி தான் நமக்கு போயிட்டுருக்கு. இது ஐயா நம்மாழ்வார் வந்து நமக்கு வகுத்து வச்ச ஒரு பாடம். நம்ம குதிரை வாங்கினதே வந்து வானகம் ஐயா நம்மாழ்வார் அவர்களுடைய 3 நாள் பயிற்சியில் இறுதி நாளில் கால்நடை பற்றின தகவலில் குதிரையை பற்றி ஒரு நண்பர் வந்து விரவிக்கிறதுலேருந்து தான் நம்ம குதிரை வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கே வரோம். ஸோ அதனால் இதில் கற்றுக்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு குதிரைங்கிறது ஒரு கடல் மாதிரி. இதில் எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை, எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் வந்து பிரபலமாக இருப்பாங்க. அது மாதிரி நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ரவாலோட குதிரைகள், சுழி சுத்தமான குதிரைகள், நல்ல உயரமான குதிரைகள், நல்ல கலரில் இருக்கக்கூடிய குதிரைகள் வாங்கி கொடுப்பதில் நம்பர் 1 நாங்கள் சொல்லிக்கலாம். கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வட இந்தியாவிலேருந்து தரமான குதிரைகளை வாங்கிட்டு வந்து பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம். எல்லா குதிரையும் கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கஸ்டமருடைய நேரத்தையும் பணத்தையும் வீணாக்காமல் அவங்களுக்கு பதிலாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சர்வீஸ் நீங்களும் பயன்படுத்திக்கணுன்னா நம்மளுடைய தொடர்பு எண்ணில் கான்டாக்ட் பண்ணலாம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் நடுவில் நம்ம குஜராத் போகாதது காரணம் பார்த்திங்கன்னா முன்பதிவு எதுவும் இல்லாதனால நம்ம போகலை. அதனால் இந்த சாரங்கடா போகும்போது நம்ம முன்பதிவோடு தான் போகிறோம். யாருக்கெல்லாம் குதிரை வேணுமோ கேட்டு முன்னாடியே ஒரு 5 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். அதனால் யாருக்கெல்லாம் குதிரை வேணுமோ முன்கூட்டியே அந்த வீடியோ பார்த்தது உடனே நீங்கள் தொடர்பு கொண்டு என்னை நேரில் வந்து பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். இந்த 7 நாட்களில் 12ஆம் தேதிக்குள்ளே வந்து நேரில் பார்த்துக்கலாம். ஃபோன்லேயும் நீங்கள் கலந்து பேசி உங்களுக்கு வேணுங்கிற குதிரையை நம்மளால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலயமா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நாட்டு குதிரைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நம்ம சொல்லக்கூடிய நாட்டு குதிரைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரக குதிரைகள் தான் சொல்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ எல்லாத்துலேயும் நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய காட்டியவாடி குதிரை, மார்வாரி குதிரை, சிந்தி குதிரை, ஸ்பிட்டி குதிரை, புதியா, ஜான்ஸ்காரி, மணிப்பூரி, இந்த 7 வகையான குதிரைகளும் கலந்தது தான் நம்ம சொல்லக்கூடிய நாட்டு குதிரைகள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரைகள்,
நம்ம மலைப்பகுதியில் பொதி எடுக்கக்கூடிய குதிரைகள் எல்லாமே இந்திய நாட்டின் குதிரைகள் தான். அதனால இந்த எல்லா குதிரைகளும் நம்ம காக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதை எப்படி வளர்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி வளங்க. அப்போ தான் இந்த குதிரைகள் வந்து காக்க முடியும். அதனால் குதிரையை வாங்கணும், வளர்த்தோம், முறையாக பராமரிக்க முடியலன்னா குதிரை வீணாக போயிடும். அதனால் பராமரிக்க முடிஞ்சவங்க மட்டும் குதிரைகளை வாங்கி வளர்க்கும்படி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.